இப்போதும் தலைப்பை பார்த்துருப்பீங்க. இயேசுவும் நானும் அப்படின்னு. இது வந்து 2வது பாகம். முதல்ல போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கேன். இதே தலைப்புல போன வாரம் நான் பேசல, ஞாயிற்றுக்கிழமை. முந்தின வாரம் இதே தலைப்புல பேசணும். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு பேச போறோம். அது என்னன்னா, இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவை அவர் கேட்ட சில கேள்விகள் மூலமா அதுக்கு நம்ம என்ன பதில் நம்மகிட்ட இருக்கு அப்படின்றது அப்படின்னு நம்ம தியானித்து அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாதான் அந்த செய்தி. அவர் வந்து ஜனங்கள்ட்ட கேட்டிருக்கலாம், அல்லது சீஷர்கள்ட்ட கேட்டிருக்கலாம். யார்ட்ட கேட்டிருந்தாலும் அது நமக்காக தான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. நமக்கு தான் வேதம் திஷ்டாந்தமா எழுதப்பட்டு வச்சிருக்கு. அது வந்து நம்மட்ட கேட்ட மாதிரி தான். அதனால அந்த கேள்விகளை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். தியானித்து நம்மட்ட என்ன பதில் இருக்கு, அல்லது நம்ம எப்படி அந்த கேள்விக்கு பதிலா மாறப்போறோம், எப்படி நம்மள சரி பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அ தியா நம்மை நாமே நிதானிக்கும் பகுதியா இது இருக்கும். போன வாரம் தியானிச்சத சுருக்கமா சொல்லிடுறேன். இதோட முன் பகுதிய. மத்தேயு 16:15 நீங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள்? அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்மை பார்த்து கேட்கிறார். நீங்க என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள்? அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து ஏதாவது வியாதிக்காக மட்டும் அவர தேடணும்னா, அவர ஒரு டாக்டர் மாரி வச்சிருப்போம். ஒரு வைத்தியர்ன்னு வச்சிருப்போம். அ சோமலனா தான் தேடி போவோம். டாக்டர் அப்படிதான் பார்க்க போவோம். இல்ல நம்ம வெளிய போம்போது வீட்ட பாதுகாத்துக்கிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னோம்னா, ஒரு காவல்காரர போல, ஒரு வாட்ச்மேன வச்சிருக்கோம்னு அர்த்தம் அவர. இல்ல நம்ம பணத்துக்காக அவர தேடணும்னா, ஒரு பேங்க்காரர போல வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஆனா, ஆண்டவர என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்காரு. ஆனா அப்படி இல்ல. அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்து, நம்மை மீட்டுக்கொண்ட உண்மையுள்ள தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். அது வேதம் சொல்லுது. வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய ஜீவனாயிருக்கிறார். நான் அல்ல, அவரே என்னில் பிழைத்திருக்கிறார்ன்னு வேதம் சொல்லுது. நம்ம வந்து நமக்குள்ள எல்லாவற்றையும் விட அவருக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். எல்லாவற்றையும் விட அவர் மேலானவர். நம்ம குடும்பமாகட்டும், வேலையாகட்டும், நம்ம செய்ற தொழிலாகட்டும், எல்லாம் அவர் தந்தது. அதனால அவர்தான் முதன்மையானவர். அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அப்படி அவர அந்த இடத்துல வைக்கணும். அவர் தகப்பன், நமக்கு தகப்பன் மட்டும் இல்ல, நமக்கு எல்லாமே அவர்தான். நமக்குள்ள ஜீவிக்கிறது அவர். நான் அல்ல, அவரே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அவர் நமக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படி ஒரு முக்கியமான இடத்த அவருக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அதனால நம்ம ஒப்பு குடுப்போம். அன்னைக்கு அதான் ஒப்பு குடுத்தோம். அவர்தான் நமக்கு எல்லாம். 2வது அவர் கேட்கிறாரு, "இதைச் செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா?" அப்படின்னு. ஆமா, நம்ம விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதை குறித்து தியானித்தோம். விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. விசுவாசிக்காம அற்புதம் அவரால செய்ய முடியாது. அதனால அது மட்டும் இல்ல, விசுவாசத்த பத்தி எவ்வளவோ சொல்லலாம். விசுவாசம் அப்படின்னா, சும்மா அவர்ட்டயும் ஜெபம் பண்ணிட்டு இன்னும் பக்கத்துலயும் நம்ம பார்க்கறது இல்ல. இப்போ ஒரு பணம் தேவைன்னா, அவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு உடனே வேற எங்கேயாவது போய் மனுஷங்கிட்ட தேடி போய் கேட்கறது இல்ல. அப்படி எதா இருந்தாலும். முத் நி முழுவதும் அவரையே நம்பி அவர் மேல பாரத்த போட்டு விசுவாசத்தோட காத்திருக்கும்போது, நிச்சயமா அந்த காரியம் நடக்கும். அப்ப அப்ப நம்ம இப்போ ஒப்பு குடுக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நான் உங்கள விசுவாசிக்கிறேன். விசுவாசம் ஒருவேளை நமக்கு குறைவா இருக்கும்னா, நம்ம அதுவும் கேட்கலாம். ஆண்டவரே, நான் விசுவாசம் நீங்க செய்யும். நீங்க எனக்கு உதவி செய்யும். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும், முடிக்கிறவரும் அவர்தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அப்படி கேட்டு நான் விசுவாசிக்கிறேன்னு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, நம்ம வாழ்க்கையில பெரிய அவரால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியமானாலும் அவர் செய்வார். 3வது வாசிச்சோம். அந்த 38 ஆண்டுகள் பெதஸ்தா கரையில படுத்திருந்த வியாதிஸ்தர பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, "சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா?" விரும்பணும்னு நினைக்காரு நம்மளையும். தேவ சித்தத்தின்படி வாழ விரும்பணும். பரிசுத்தமாய் வாழ விரும்பணும். அது அவர் நம்ம ஒவ்வொருவரையும் படைக்கும்போதே ஒரு சித்தத்துக்காக ஒரு நோக்கத்த நமக்குன்னு வைத்து தான் படைத்திருக்கிறார். அப்ப அந்த நோக்கம் நிறைவேற நான் என்ன செய்யணும்ப்பா? நான் உம்முடைய நோக்கத்தின்படி நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்புக் கொடுத்து, அந்த நோக்கத்துக்காக நாம் வாழ விரும்பணும். போய் காத்திருக்கணும் ஒவ்வொரு நாளும். நான் விரும்புறேன்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. உங்க சித்தப்படி என் விருப்பத்த உண்டாக்குங்க. உங்க சித்தப்படி என் செய்கைய உண்டாக்குங்க. அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது, விரும்பும்போது, அவர் சித்தப்படி நம்ம விருப்பங்களை
உண்டாக்குவார். அப்ப நம்ம விரும்பணும்னு அவரு விரும்புறார். கேள்வி கேட்கார். விரும்புகிறாயா? அப்படின்னு. அடுத்து கேட்டாரு, ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆமா. ஆண்டவர் வந்து பயப்படாதே, பயப்படாதேன்னு 365 இடத்துல சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு தடவ சொன்ன மாரி, எதை குறித்தும் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. பயத்தின் ஆவி அவர் நமக்கு கொடுக்கல. ஆ அப்படி இருக்கும்போது, அவர் வந்து நமக்கு ஜெயத்த தருகிறவர். நம்மோடு இருக்கிறார். நம்ம வந்து ஜெயித்த ஒரு பிள்ளைகளா மாறிட்டோம்னாலே நமக்கு ஜெயம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்ல. எது நடந்தாலும், அது தற்காலத்துல அது துக்கமா இருந்தாலும், அது முடிவு நன்மையா இருக்கும். அது நமக்கு தெரியும். வேதம் திட்டமா சொல்லியிருக்கு. அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அதனால நம்ம கவலையா இருக்க வேண்டாம். அவர் பயப்பட வேண்டாம். அவர் பார்த்துக்கொள்வார். 5வது பார்த்தோம், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? பேதுருவ பார்த்து சொன்னாரு. அவரு ஆண்டவர பார்த்திருக்கும்போது கடல்ல நடந்தார். ஆனா கடலையும், அலையையும் பார்க்கும்போது மூழ்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்பதான் ஆண்டவர் ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டார். நாமும் நம்ம ஆண்டவர விட்டுட்டு நம்ம பிரச்சனைகள பார்த்தோம்னா, நாமும் மூழ்கி போயிருவோம். பிரச்சனைகள விட அவர் ரொம்ப பெரியவர். அதனால சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாம ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ, அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள்ன்னு சொல்லியிருக்காரு. அவரு சந்தேகப்பட வேண்டியது இல்ல. அதான் அவர் கேட்கிறாரு. ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த 5 கேள்விகளையும் முதல் நாள் நம்ம தியானிச்சோம். அததான் நேரம் சுருக்கமா பார்த்திருக்கோம். அடுத்தது பார்க்க போறோம். மார்க்கு 8வது அதிகாரம் 17வது வசனத்துல. இன்னும் சிந்தியாமலும், உணராமலும் இருக்கிறீர்களா? உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆண்டவர். மார்க்கு 8வது அதிகாரம் 17வது வசனத்துல. ஒரு நிமிஷம். அவர் சொல்றாரு, அப்பதான் 5 அப்பங்களையும் 2 மீனையும் பெருகச் செய்து 5000 பேருக்கு மேல போஷிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய அற்புதத்த செய்து உடனே அவங்க கொஞ்ச நேரத்துல அத விட்டு போறாங்க. அப்போ அவரு வந்து அந்த பரிசேயருடைய உபதேசத்த குறித்து சொல்றாரு. அவங்க புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க நினைக்காங்க, நம்மட்ட அப்பங்கள் இல்ல. அப்பம் எடுத்துட்டு வரல நம்ம. அதனாலதான் நம்மள பார்த்து இப்படி சொல்றாரு. அப்படின்னு சொல்லி சிஷ்யர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுகிட்டு புரிஞ்ச உடனே அவரு கேட்காரு. இவ்வளவு பெரிய அற்புதம் செய்தேன். இந்த அப்பங்கள்ல உண்டாக்க முடியாதா ஆண்டவருக்கு? அதை ஏன் உங்களுக்கு உணரல அப்படின்னு சொல்லிட்டு தான், இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? அப்படின்னு கேட்கிறாரு. அது கேட்டு சொல்றாரு, 5 அப்பங்களையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிட்டுட்டு எத்தனை கூட நெறைய எடுத்தீங்க மீதி அப்படின்னு. 12 கூட அப்படிங்காங்க. அப்ப அதெல்லாம் சொல்றாரு. இப்படிலாம் செய்தேனே, எனக்கு அப்பங்கள பங்கிட முடியாதா? அப்பங்கள உருவாக்க முடியாதா? இதுக்கு சொல்வேனா? அப்படின்னு கேட்காரு. இப்ப நாமும் பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம பிரச்சனைகள பார்த்து, அவர் பயந்து, அவர் செய்த அற்புதங்கள எல்லாம் மறந்துர்றோம். இவங்களும் அப்படிதான். எவ்வளவு பெரிய அற்புதம். 5 அப்பம் 2 மீனு எத்தனையோ ஆயிரக்கணக்கானவங்களுக்கு போஷித்து மீதி எடுக்க அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்போது, அப்பங்களுக்காக சொல்றாருன்னு நெனைக்காங்க. அப்பம் இல்ல நம்ம கொண்டு போல. அதான் சொல்றாரு அப்படின்னு. அது எப்படி நெனைக்க முடியும்? இப்பதானே அந்த அப்பங்கள இவ்வளவு விருத்தி அடைய செய்தார், பெருகச் செய்தார். அவரால நமக்கு அப்பம் உண்டாக்க முடியாதா? அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு இல்ல. நாமளும் பாருங்க, எத்தனையோ மலை போல இருந்த பிரச்சனைகள ஆண்டவர் மாற்றியிருப்பார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலயோ, 10 வருஷத்துக்கு முன்னாலயோ, ஏன் 1 வருஷம் போன வருஷமோ, என்ன செய்ய போறோம்? இந்த பிரச்சனைய எப்படி தாண்ட போறோம்? அப்படின்னு சொல்லி எத்தனையோ இக்கட்டுல மாட்டி இருந்திருக்கோம். வியாதியாலயோ, கடன்லயோ, அல்லது ஏதோ போராட்டத்துல என்ன செய்ய போறோம்? அப்படின்ற இந்த காலத்துலலாம் எத்தனையோ தடவ ஆண்டவர் நம்மை காப்பாத்தியிருக்கிறார். கிருபையா காப்பாத்திருக்கிறார். ஆனா, திரும்ப ஒரு சின்ன பிரச்சனை. அத விட
எத்தனையோ மடங்கு சின்ன பிரச்சனையா இருந்தா கூட, அந்த பிரச்சனை வரும்போது நம்ம பழைய அற்புதத்த எல்லாம் மறந்துடுறோம். இவ்வளவு பெரிய அற்புதத்த செய்தாரு ஆண்டவர். நம்மள ஜீவனோட வைத்திருக்கிறார். எத்தன முறை நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தது. எவ்வளவு பெரிய போராட்டங்கள கடந்து வந்தோம். அதெல்லாம் மறந்துட்டு, ஒரு சின்ன பிரச்சனைய பார்த்துட்டு, "ஐயய்யோ! என்ன செய்ய போறோம்?" அப்படின்னு நம்ம பயப்படுற நேரத்துல அல்லது கலங்கி நிக்கிற நேரத்துல தான் ஆண்டவர் கேட்காரு, "இன்னும் சிந்தியாமலும், உணராமலும் இருக்கிறீர்கள். அவ்வளவு செய்திருக்கனே, இன்னும் சிந்திக்கலையா?" அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல பிளந்து கூட்டு போறாரு. கற்பாறைய அடித்து அதுலருந்து தண்ணீர் புறப்பட செய்றாரு. செங்கடல்ல எதிரிகள அழித்து போட்டாரு. பெரிய பெரிய காரியங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து அவங்கள நடத்திட்டு போறாரு. ஆனா சும்மா அந்த கொம்பட்டிக்காய நெனச்சுக்கிட்டு இருக்கோம். வெள்ளரிக்காய நெனைக்கும். வெள்ள பூண்டுகள நெனைக்கிறோம். அப்படி வெங்காயத்த நெனைக்கிறோம்னு சொல்லிட்டு, அவரோட ஒத்துழைக்காம, அவரு கானானை நோக்கி கூட்டு போறாரு. ஒத்துழைக்காம புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வாழ்க்கைய நெனச்சு பார்ப்போம். அவர் ஒரு பரலோகத்துக்கு நேரா நம்மை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம ஒரு சின்ன சின்ன காரியத்துக்காக, அவர் செய்த பெரிய அற்புதங்கள மறந்து, சின்ன காரியங்கள குறித்து நம்ம பயந்துகிட்டு இருக்கோமா? பழச சிந்தியாம, உணராம இருக்கோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து தான் கேட்கிறார். இன்னும் சிந்தியாமலும், உணராமலும் இருக்கீங்களா? இன்னும் உங்க இருதயம் கடினமா இருக்கிறதா? அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து கர்த்தர் கடிந்து கொள்கிறார். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க போதும்ப்பா எனக்கு. எனக்கு இந்த மலை போல் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றினீங்க. இதுவரை என்ன ஜீவனோட வச்சிருக்கீங்க. இதுவரை என்னை நடத்தி வந்தீங்க. இனி நடத்த நீர் போதுமானவர், வல்லவர். அதனால நான் சிந்திக்கிறேன்ப்பா. அந்த பழைய அற்புதங்களை எல்லாம் நினைக்கிறேன். உணர்வை தாங்க அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் உணர்வோட இருக்கணும்ப்பா. உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. சிந்திக்காமல் இருக்கிறத மன்னிச்சிருங்க. அதான் சங்கீதம் 106ல சொல்லியிருக்கு. அவர்கள் சீக்கிரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள குறித்து, அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அதப்போல நம்மளும் மறந்து போனவர்களா இருக்காம, ஆண்டவர் செய்த அற்புதங்கள இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கதே ஒரு அற்புதம் தான். அவர் செய்தது தான். அவர் கிருப தான். நம்மால ஒண்ணுமே முடியாது. அதனால அதெல்லாம் மறந்துட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு குடுப்போம். அப்பா நான் சிந்திப்பேன்ப்பா. நான் உணர்வடைவேன் ராஜா. உணர்வுள்ளவளா இருப்பேன்ப்பா. கடினமா என் மனம் இருக்காது என் இருதயம். அப்படின்னு சொல்லி இப்போ ஒப்பு குடுப்போம். ஆண்டவரே இருதயம் கல்லான இருதயம் எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு நொறுங்குண்டதும், நறுங்குண்டதுமான இருதயத்தை தாங்க. எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. என் இருதயம் உணர்வடைய செய்யுங்க. நான் பழச செய்த அற்புதங்கள சிந்திக்கணும். உணர்வுள்ளவளா வாழணும்னு சொல்லி நம்ம ஒப்பு குடுப்போமா அந்த நேரத்துல? ஆண்டவரோடு நம்ம நெருங்குவதற்கு இது ஒரு வாய்ப்பு. நம்ம இந்த கேள்விக்கு ஆண்டவர் நம்மை நோக்கி தான் பார்க்கிறார். உணர்வடைய செய்யுங்க. உணர்வுள்ளவளா மாற்றுங்க. நான் உணர்வுள்ள இருப்பேன்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். அடுத்தது ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்காரு. யோவான் 6வது அதிகாரம் 66, 67வது வசனங்கள்ல. யோவான் 6வது அதிகாரம் 66, 67வது வசனத்துல சொல்றாரு ஆண்டவரு. 67 அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? அப்படின்னு சொல்றாரு. முந்தின வருஷத்துல போட்டிருக்கு. அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பதான் சொல்றாரு. பின்னவே போன உடனே நெறைய கூட்டம் கூட்டமா ஜனங்கள் இருந்தாங்க அற்புதங்களுக்கு. அவர் பின்னால வந்தாங்க. ஆனா எல்லாரும் இப்ப போயிட்டாங்க. கூட்டம்லாம் குறைஞ்சுச்சு. போயிட்டாங்க. இப்ப சீஷர்கள் போறாங்க. அவங்கள பார்த்து கேட்காரு. நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? அப்படின்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறாரு பாருங்க. நீங்க போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? அப்படின்னு. நமக்கு ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்கள செய்தாரு. நம்ம பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர்ட்ட போய் நிக்கும். அந்த நேரத்துலலாம் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அதையெல்லாம் வாங்கி கொண்டு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அல்லது தினந்தோறும் அவருக்கு காத்திருக்காம, அல்லது வேதம் வாசிக்காம, அல்லது ஆலயத்துக்கு போகாம, ஏதோ ஒரு சூழ்நிலை அவர விட்டு பின்வாங்கி போயிட்டு இருந்தோம்னா, நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்களும் எத்தனையோ பேர் போயிட்டாங்க என்னை விட்டு. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்படின்னு நம்மை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய காரியத்துல எதுலயாவது ஒண்ணுல நம்ம குறைவுள்ளவர்களா இருந்தோம்னா, "ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய்" அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எதுலயாவது ஒரு குறைவு இருந்தோம்னா, இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். "இல்லப்பா, நான் போமாட்டேன்ப்பா. உங்கள விட்டு நான் போமாட்டேன்.
நீங்களும் போய் விட மனதா இருக்கிறீர்களோன்னு எவ்வளவு பாவமா கேட்காரு பாருங்க. எத்தனையோ பேர் போயிட்டாங்க. அவர பின்பற்றாம பின்வாங்கி போனாங்க. நம்மள பார்த்து கேட்கிறாரு, "நீங்க பின்வாங்க போறீங்களா?" அப்படின்னு சொல்லி. நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். "இல்ல ஆண்டவரே, உங்கள விட்டு நாங்க எங்க போவோம்?" அதே அதிகாரத்துல 68வது வசனத்துல பேதுரு சொல்றாரு, "ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே." ஆமா, அதேபோல நம்மளும் சொல்லுவோம், "அப்பா, நாங்க உங்கள விட்டு எங்கப்பா போ முடியும்? உங்கிட்ட தான் ஜீவ வசனங்கள் இருக்கு. நீர் தான் பரலோகத்துக்கு கூட்டு போ முடியும். உம்மை விட்டா எங்களுக்கு யாருமே கிடையாது. உலகத்திலயும் கிடையாது. பரலோகத்திலயும் யாருமே கிடையாது. பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு ஆரும் கிடையாது. நீர் தான் எங்களுக்கு எல்லாம் தகப்பனே. நாங்க எங்க போவோம்?" அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்து கேட்குது. "நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ?" அப்படின்னு சொல்லி. இல்லப்பா. அதாவது ஒரு வசனம் சொல்லுது. 2 நாளாகமோ 15:2ன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம அவர விட்டு பின்வாங்கி போனா அவரு விலகிருவார். நம்ம அவரோடு இருக்கும்போது தான் அல்லது அவர தேடும்போது தான் அவர் வெளிப்பட்டு நம்மோடு இருப்பார். அப்ப நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். இல்லப்பா, நான் உங்கள தேடுறதுல உள்ள குறைவ எனக்கு மன்னிச்சிருங்க. உங்களுக்கும் எனக்கும் எப்போதும் ஒரு நெருக்கம் இருக்கணும். எப்போதும் நான் உங்க பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும். நான் எப்போதும் உங்கட்ட உறவாடிக்கிட்டே இருக்கணும். எப்போதும் நான் உங்கட்ட சஞ்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் பின்வாங்க மாட்டேன்ப்பா. உங்கள விட்டு விலக மாட்டேன். அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஒப்பு குடுப்போம். இது நம்மை புதுப்பிக்க கூடிய ஒரு வேலை. நம்ம உணர்வடைவோம் இப்பவாது. ஆண்டவரே, நான் உம்மோடு இருப்பேன்ப்பா. உம்மோடு சஞ்சரிப்பேன். உம்மோடு நடப்பேன். நீர் தான் எனக்கு எல்லாம். உம்ம விட்டா எனக்கு வேற வழி கிடையாது." அப்படின்னு சொல்லி, எதுல நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கோமோ, ஜெப நேரத்துல குறைஞ்சிருக்கோமா, ஒப்பு குடுப்போம். இன்னையிலிருந்து ஆண்டவரே, நான் என்னைய எழுப்பி விடுங்க அதிகாலையில. நான் இன்னும் அதிகமா ஜெபிப்பேன். இன்னும் அதிகமா முழங்கால்ல நிப்பேன். அப்படின்னு சொல்லி ஒப்பு குடுப்போம். வேத வாசிப்புல குறைஞ்சிருக்கோமா, ஆண்டவரே, என்னைய மன்னிச்சிருங்க. நான் அதிகமாய் வேதம் வாசிப்பேன். வேதத்தை தியானிப்பேன். வேதத்துக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லுவோம். இன்னும் ஆண்டவருடைய சுபாவம், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் தல தூக்குதா? கோபமோ, எரிச்சலோ, சண்டை சச்சரவுகளோ எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில வருகிறதோ, அதன் மூலமா நம்ம பின்வாங்கி போற மாரி சூழ்நிலை இருந்தா, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். "நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ?" அவர் கைகள்ல எத்தனையோ அற்புதங்களை பெற்ற நாம், அவரை விட்டு எங்க போக முடியும்? அதனால நம்ம ஒப்பு குடுப்போம். "இல்லப்பா, நான் போமாட்டேன்ப்பா. உங்கள விட்டு எங்கேயும் போமாட்டேன்ப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் என் தஞ்சம். நீங்க தான் என் அடைக்கலம். நீங்க தான் என் ஜீவன். உங்கள விட்டு நான் எங்கேயும் போ முடியாதுன்னு" சொல்லி மனதார தயவுசெய்து எல்லாரும் ஒப்பு குடுப்போம். ஆண்டவரோட இன்னும் நெருங்குவோம். அவரோடு சஞ்சரிப்போம். அவரோடு ஒன்றாவோம். அதுதான் அவர் விரும்புகிறார். இந்த வேளையில நான் பின்வாங்கி போமாட்டேன்ப்பா. நான் எங்கேயும் போமாட்டேன்ப்பான்னு சொல்லி அவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? இல்லவே இல்ல. உங்களோடு கிட்டிச் சேர, உம்மோடு கிட்டிச் சேர நாங்க வாஞ்சையா இருக்கிறோம். ஒவ்வொருவரும் மனதுல ஒப்பு கொடுப்போம். உம்மை கிட்டிச் சேருவோம். உம்மோடு வாழுவோம். உம்மோடு நடப்போம். உம்மோடு சஞ்சரிப்போம். நான் உம்மோடு ஒன்றாவோன்னு சொல்லி அவரோடு நம்ம ஒன்றாக ஒப்பு கொடுப்போம். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கும் முடியும். இம்மையிலேயே நம்ம அவரை வெளிப்படுத்த முடியும். அவருடைய குணாதிசயங்கள் நம்ம வெளிப்படும். அதனால நம்ம இப்போதே பின்வாங்கி போயிருவீங்களோன்னு சொல்லி கேட்கிற நம்முடைய தேவாதி தேவனிடத்துல அப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம மனதார ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையை நம்ம அசட்டை பண்ண வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக ஒரு கேள்வியை பாருங்க. லூக்கா 10வது அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவர் கேட்கிற இன்னொரு கேள்வி. லூக்கா லூக்கா 10வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. அதற்கு அவர், "நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன?" என்றார். அதாவது ஒரு நியாயசாஸ்திரி கேட்கிறார் ஆண்டவர்ட்ட. அதுக்கு முந்தின வசனத்துல, "போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்?" அதான் நித்திய ஜீவன்னா அதான் பரலோகத்துக்கு போறதுக்கு. நான் என்ன செய்யணும்? அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் சொல்றாரு, "நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது?" நியாயப்பிரமாணம்ங்கிறது அவங்களுக்கு அந்த காலத்துல பழைய ஏற்பாட குறிக்குது. நமக்கு நம்ம வேதம். கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் தான். ய எல்லாம் நமக்கு. அத குறிச்சு தான் ஆண்டவர் சொல்றாரு. "அதில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன?" அப்படின்னு. ஆமா, வேதத்துல நம்ம வாழ வேண்டிய எல்லா வழிமுறைகளும் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல தேவன் நம்மோடு பேசுகிறார். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவா எல்லா காலத்துக்கும் பொருந்தும்படியா கர்த்தர் அதுல எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவரு நம்மள பார்த்து கேட்கிறாரு.
அதில் என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம வேதம் வாசிப்புல எப்படி இருக்கோம்? வேதம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம்? என்ன எண்ணத்தோட வாசிக்கிறோம்? ஏதோ கடமைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா? அல்லது அதுல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் நம்மோட என்ன பேசுகிறார்? அப்படின்னு சொல்லி வாஞ்சியோட அதை தியானிக்கும்படியா நம்ம வாசிக்கிறோமா? இன்னைக்கு வாசிக்கிற இந்த பகுதியில நம்ம என்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து வாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறதுன்னு கேட்காரு. வாசித்தாதான் நமக்கு தெரியும் என்ன எழுதியிருக்கிறதுன்னு. எதற்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிதா தியானித்தாதான் நமக்கு தெரியும். நம்ம என்ன எந்த அளவுல இருக்கோம்? நியாயப்பிரமாணத்தை வேதத்தை வாசிப்பதில் எப்படி இருக்கும்? வேதத்துக்கு கீழ்ப்படிவதில் என்ன நிலையில இருக்கோம்? வேதத்தின்படி வாழ்வதில் எப்படி இருக்கோம்? வேதத்தை தியானித்து அதை புரிந்து கொள்வதில் அதை மனதில் நிறுத்தி கொள்வதில் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, வேதத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. வேதத்தை அதிகமாய் வாசிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்ப உம்முடைய வேதம் தான்ப்பா எனக்கு எல்லாம். ஆமா, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராவிட்டால் நான் என்றைக்கோ மடிந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை வாசிக்க வாசிக்க அது நமக்கு ஜீவனா இருக்கிறது. நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். நிறைய வியாதியஸ்தர்கள் வேதத்தை வாசிக்கும் போது அற்புத சுகம் கிடைக்குது. வேதம் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரங்க, ஒரு கணவனும் மனைவியும் அவங்க சுவிசேஷம் ஊழியம் செய்றாங்க. ஊர் ஊரா போய் உம் இந்த புதிய ஏற்பாடு கொடுப்பாங்க நிறைய பேருக்கு. போகும்போது சோமலாம இருக்கவங்கள பார்த்து, நீண்ட நாள் வியாதியா இருக்கவங்கள பார்த்து சொல்றாங்க, நீங்க இதுல இத்தனை 15 அதிகாரம் வாசிங்க, 25 அதிகாரம் வாசிங்க, அல்லது ஒரு புஸ்தகம் முழுவதையும் ஒரு ஆகமத்தை ஃபுல்லா வாசிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அவங்க வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு அற்புத விடுதலை கிடைக்குது. அதையும் சாட்சியா சொல்றாங்க. இனி எத்தனையோ கேட்டிருக்கோம், வியாதியஸ்தர்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க சுகம் பெற்ற சாட்சி நம்ம கேட்டிருக்கோம். இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னா, அந்த ஊழியம் செய்யற அந்த சகோதரி என்கிட்ட சொன்ன காரியம், அவங்க மகளுக்கு திருமணம் காரியம் ஒழுங்கா இருக்கு. ஊழியம் செய்றாங்க. அவங்ககிட்ட ரொம்ப வசதி கிடையாது. ஆனா நீ வேதத்தை அதிகமா வாசி, இன்னைக்கு ஒரு நாள்ல இவ்வளவு வாசி, அப்போ உனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மகளை வாசிக்க வச்சிருக்காங்க. அவ 150 சங்கீதத்தையும் வாசிச்சாலாம். உண்மையா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி 50 பவுன் நகை கிஃப்டா வந்ததாம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவங்க சாட்சியா சொல்றாங்க, 150 பவுன் 150 சங்கீதத்தையும் வாசிச்சா 50 பவுன் நகை கிடைச்சது அப்படின்னு. அப்ப அப்படியெல்லாம் கூட ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் போது இம்மைக்குரிய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்குது. மறுமைக்கும் நம்ம ஆயத்தமாகிறோம். அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய வார்த்தை, அவர்தான் வார்த்தையா இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ள உள்ள போக போக அவரே நமக்குள்ள வாராரு. நம்முடைய ஜீவியத்தில் மாற்றம் உண்டாகுது, பரிசுத்தம் உண்டாகுது, சுகம் உண்டாகுது, பலன் உண்டாகுது, ஆரோக்கியம் உண்டாகுது. எல்லாமே நம்ம வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அதனால நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நான் வேதத்தை வாசிப்பேன்ப்பா, இன்னும் அதிகமா வாசிப்பேன்ப்பா, இன்னும் அதிகமா அதை தியானிப்பேன்ப்பா, இன்னும் அதிகமா வேதத்துக்கு கீழ்ப்படிவேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இந்த வேலையில நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். நியாயப்பிரமாணத்தை இதில் என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். அதை வாசிக்கணும், நாம் வாசிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த வேலையில நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் அதிகமா வாசிப்பேன்ப்பா. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு பிரியமா வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்தது மார்க் 5வது அதிகாரத்துல 5:30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் வஸ்திரத்தை தொட்டது யார்? இது நமக்கு தெரியும். அந்த உம் அந்த பாடுள்ள ஸ்திரீ வந்து ஒரு ஆஹ் அவ தேவனுடைய வஸ்திரத்தை தொட்ட போது அவளுடைய வியாதி நீங்கியது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் நம்ம. அந்த பெண் அப்ப தொடும்போது ஆண்டவர் கேட்பாரு, என் வஸ்திரத்தை தொட்டது யார்? எத்தனையோ பேர் சீஷர்கள் கூட சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் தொட்டுட்டு போறாங்களா ஆண்டவரே, எல்லாரும் இடிச்சுக்கிட்டு வராங்களே, இவ்வளவு கூட்டத்துல என்னை தொட்டது யாருன்னு கேட்கீங்களே, நாங்க எப்படி கண்டுபிடிப்போம்? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஆனா எல்லாரும் தொட்டது வேற, அந்த ஸ்திரீ தொட்டது வேற. ஏன்னா அவர் சொல்றாரு, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது. மத்த யாருக்கும் வல்லமை புறப்பட்டு போல, தொட்டவங்க எல்லாருக்கும் மற்ற யாருக்கும் சுகம் உண்டாகல. இந்த ஸ்திரீக்கு மாத்திரம் சரீரத்தில் உள்ள இந்த பல ஆண்டுகள் போராடிய பல ஆண்டுகள் இந்த ஸ்திரீயை
வேதனைப்படுத்திய ஆஸ்திகள் எல்லாம் விற்று செலவழித்தும் சுகமாகாத அந்த நோய் அந்த ஒரு செகண்ட்ல அந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் சுகமானது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த வஸ்திரத்தை தொடுவது அப்படின்னா விசுவாசத்தோட போய் தொட்டாங்க பாருங்க. அதை கர்த்தர் அங்கீகரித்தார். அதுல அவருடைய வல்லமை அப்போது வெளிப்பட்டது. இப்ப நாமும் அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? நம்முடைய ஜெபத்தின் மூலம் அவர் வஸ்திரத்தை தொடணும். நம்ம வேத வாசிப்பின் மூலம் அவர் வஸ்திரத்தை தொடணும். அதாவது அந்த ஸ்திரீ எப்படி விசுவாசத்தோட தொட்டாளோ, அதே போல விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கணும். விசுவாசத்தோட வேதம் வாசிக்கணும். நம்ம பரிசுத்தத்தின் மூலம் அந்த வஸ்திரத்தை தொடணும். அந்த அவரை போல மாறணுன்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும். அது மூலம் அந்த பரிசுத்தத்தை அடைந்து கொண்டு அது மூலம் நம்ம அவர் வஸ்திரத்தை தொடணும். அது மட்டும் இல்ல நமக்கு ஒரு வைராக்கியம். ஆண்டவருக்காக வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தின் மூலம் அவர் வஸ்திரத்தை தொடுவோம். அதுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு போயிட்டு வந்தா போதாது. வாரத்துல ஒரு நாள் ஜெபிச்சா போதாது. நம்ம மணிக்கணக்கா அவருக்கு காத்திருந்து, அவருடைய வஸ்திரத்தை தொட்டு, அவரோடு உறவாடி, அவரை தொட்டு, அவரோடு உறவாடணும். ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது அந்த ஸ்திரீக்கு இறங்குனது போல அவருடைய வல்லமை நம்மில் வெளிப்படும். அவர் சித்தத்தை நாம நிறைவேற்ற முடியும். என்ன நோக்கத்துக்காக நம்மை படைத்தாரோ, அந்த நோக்கத்தை நாம நிறைவேற்ற முடியும். இப்போ ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உமக்கு காத்திருப்பேன்ப்பா. உம்முடைய வஸ்திர தொங்கலை தொடுவேன்ப்பா. உம்முடைய வஸ்திர தொங்கலால என் வீடு நிரம்பட்டும். உம்முடைய வஸ்திர தொங்கலால என் உள்ளம் நிரம்பட்டும். என் சரீரம் நிரம்பட்டும். நான் உம்மோடு இன்னும் நெருங்குவேன்ப்பா. இன்னும் என் பரிசுத்தத்தின் மூலமாக, அப்பா உன் மீது நாங்க வைத்திருக்கும் வைராக்கியத்தின் மூலமாக, அப்பா மணிக்கணக்காக ஜெபிக்கும் ஜெபத்தின் மூலமாக, அப்பா நான் வேதத்தை மேலும் மேலும் வாசிப்பதன் மூலமாக உம்மோடு நெருங்குவேன். உம்முடைய வஸ்திரத்தை தொடுவேன்ப்பா. உம்மோடு ஒன்றாவேன் தகப்பனே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அவருடைய வஸ்திரத்தை அந்த ஸ்திரீ தொட்டது போல நாமும் தொடணும். நாமும் தொடணும். அவரை தொடணும். அவரோடு நெருங்கணும். அவரோடு கிட்டி சேரணும். அப்பதான் நம்ம ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. அவரை பற்றிக் கொள்ளணும். அவருக்காக வாழணும். இந்த நாள்ல நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே உமக்காக வாழுவோம் ஐயா. உம்முடைய வஸ்திரத்தை தொடுவோம்னு சொல்லி. இன்னும் ஒரே ஒரு கேள்வியை தியானிக்கலாம். யோவான் 21:15. அவர் கேட்கிறார், நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? எவ்வளவு நல்ல கேள்வி பாருங்க. நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? பேதுருவ பார்த்து கேட்டார். நம்மட்டையும் கேட்கிறார். நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? நான் உன்னை நேசிக்கிறேனே. நான் உனக்காக ஜீவனையே கொடுத்தேனே. நீ எனக்கு என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? நம்ம இதுக்கு மேல என்ன இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இதுக்கு மேல ஆண்டவர்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தைய பாருங்க, அன்பா இருக்கிறாயா? உண்மையிலேயே நம்ம இந்த வேலையில ஒப்புக் கொடுப்போம். ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. என்னுடைய எல்லாவற்றையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. எனக்கு நீங்க தந்த என் குடும்பம், என் பிள்ளைகள், என் உற்றார் உறவினர், என் வேலை, நான் நேசிக்கிற எல்லாவற்றையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. எல்லாம் நீங்க எனக்கு தந்தது தகப்பனே. நம்ம ஒப்புக் கொடுப்போமா அந்த வேலையில? நான் உங்கள்ட்ட அன்பா இருக்கேன்ப்பா. அன்பா இருக்கேன்ப்பா. உங்கள போல மாற விரும்புகிறேன்ப்பா. உங்களுக்காக வாழ விரும்புறேன்ப்பா. உங்களை நேசிக்கிறேன் தகப்பனேன்னு சொல்லி நம்மை தாழ்த்தி இந்த வேலையில ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம பதிலா இருப்போம். கர்த்தர் இந்த இன்னைக்கு சில மாற்றங்கள கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம நிதானித்து பார்ப்போம். நம்ம செய்த அற்புதங்களை சிந்தியாம, உணராம இருந்தோம்னா, அதுக்காக இன்னைக்கு ஒப்புக் கொடுப்போம். இருதய கடினம் நீங்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். அடுத்தது நம்ம என்னை விட்டு போறீங்களோன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. பின்வாங்கி எதுக்கு இந்த காரியத்துல பின்வாங்கி இருக்கோமோ, அந்த காரியத்துல கர்த்தரோட ஒப்புரவாவோம். கர்த்தரோட மன்னிப்பு கேட்டு அதுல சரியாவோம். இல்லப்பா நான் பின்வாங்கி போமாட்டேன். உம்மோடு ஒன்றாகிறேன்னு சொல்லி அதுல ஒப்புரவாகும் கர்த்தரோடத்துல. மன்னிப்பு கேட்போம். நம்ம ஒப்புக் கொடுப்போம். இன்னும் வேத வாசிப்புல குறையா இருந்தோம்னா, ஆண்டவர் கேட்கிறார் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? ஆண்டவரே நான் வாசிப்பேன்ப்பா. நான் தியானிப்பேன்ப்பா. அதன்படி வாழ்வேன்னு சொல்லி வேத வாசிப்புல உள்ள குறைவே நம்மை அறிக்கையிட்டு ஒப்புரவாகும். அவர் வஸ்திரத்தை தொடுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் வஸ்திர தொங்கலால நாம் நிரப்பப்பட ஒப்புக் கொடுப்போம். அவரோட கிட்டி சேருவோம். இன்னும் அவரிடத்தில் நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயா? அப்படின்னு கேட்கிற நம்முடைய தகப்பனிடத்தில் உண்மை நேசிக்கிறேன். நம்மிடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக் கொடுத்து அவரோட ஒன்றாகவும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, ஜெபம் பண்ணிடலாமா? ப்ரேயர் பண்ணிடலாம் டீச்சர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலைக்காய் நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள்
ஒவ்வொன்றும் எங்க இதயத்தில் பேசட்டும்ப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்க வாழ்க்கையை நிதானித்து பாருந்து அப்பா உம்மோடு ஒன்றாக ஒப்புரவாக கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எங்கள் இருதயங்களை ஏவுங்கப்பா. எங்களை ஆளுகை செய்ய தகப்பனே. அப்பா உம்மோடு ஒன்றாக கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திர ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த வார்த்தைகள் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். தொடர்ந்து நாங்க அந்த வார்த்தையை மறந்து விடாதபடி அப்பா உம்மோடு நெருங்க இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உதவியா இருக்கட்டும். தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மோடு நெருங்க கிருபை தாழ்ந்த ஒப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். பரந்தாமனுடைய தாயார் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும்ப்பா. அப்பா அந்த அஸ்தாவின் பிடியிலிருந்து இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாக இப்போது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ ஆளுகை உண்டாகட்டும். அப்பா நீர் தொடும்போது அசுத்தாவிகளுக்கு அங்கு இடமில்லை தகப்பனே. அப்பா நீர் அற்புத விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்பா அற்புத விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா குழந்தை ஜேடு ஒவ்வொரு இரவும் தொடர்ந்து அழுகிறாருப்பா. இயேசுவின் நாமத்தில் குழந்தைய ஆறுதல் படுத்துங்க. குழந்தைக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க. குழந்தை எதுக்கு அழுதோ தெரியலப்பா. அது என்ன காரணமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலப்பா அந்த நீங்கட்டும். பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அழாமல் தூங்க கிருபை தாங்கப்பா. நாங்க அந்த சாட்சியை கேட்கணும். நாளைக்கே கேட்கணும்ப்பா. இன்றைக்கு இரவு பிள்ளை தூங்கணும் தகப்பனே. இயேசுவின் நாமத்திலப்பா பிள்ளைக்கு அது என்னதுன்னு சொல்லி கொடுங்கப்பா. ஒருவேளை குளிரா இருந்தாலும் அல்லது எந்த பலவீனமா இருந்தாலும் ஏசப்பா எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுல இருந்து பிள்ளைய சரி பண்ணா கத்தர் உதவி செய்யுங்க. பெற்றோருக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. இயேசுவே என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்க. எப்படியாவது குழந்தை தூங்கி விட கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அதே போல கத்தாவே டெலா தகப்பனே ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்காங்கப்பா. அந்த 8 மாதம் முடிவதற்கு முன்பே பேர் காலத்துக்கான அறிகுறிகள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏசப்பா அவளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். கத்தாவே இந்த வேளையிலும் தேவ வல்லமை இறங்கட்டும். அந்த ஆஸ்பத்திரியில உங்க வல்லமை இறங்கட்டும்ப்பா. குழந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாயை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏற்ற காலம் வரை தகப்பனே கற்பத்திலேயே குழந்தை பாதுகாக்கப்பட ஏற்ற காலத்தில் பெற்றெடுக்கப்பட கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தாயும் பிள்ளையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்ன செய்யணும்னு டாக்டர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. பிள்ளையும் தாயும் எப்படியாவது சுகத்தோடு நாங்கள் காண வேண்டும்ப்பா. ஏற்ற காலம் வரை வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கத்தக்கதான சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும்ப்பா. எப்படியாவது குழந்தை பாதுகாக்கப்படணும்ப்பா. தாய்க்கு எந்த பாதிப்பும் வராதபடி பாதுகாக்கப்படணும். இயேசுவே நீர் இப்படி செய்யப்படுறதற்காக நன்றி. இன்னும் கர்ப்பிணி பெண்களா இருக்கிற பிரீத்தி, பிரவீனா, மோனிகா, வினிதா இவங்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏற்ற குழந்தையின் தாயும் நல்ல வளர்ச்சி அடைய ஏற்ற காலத்தில் குழந்தையை பெற்றெடுக்க கத்தர் உதவி செய்யுங்க. அப்பா நீங்க கூட இருந்து சுகப்பிரசவம் உண்டாக கிருபை செய்ய முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் டலாவையும் பொருட்படுத்திக் கொள்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாத்து நடத்துகிறதற்காக நன்றி. இவர்களுக்கு விரோதமான எல்லா தடைகளும் நீங்கட்டோப்பா. சாட்சிகளை கேள்விப்பட உதவி செய்யுங்க. இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் சாட்சிகளை மாறட்டோப்பா. ஏற்கனவே நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் தொடர்ந்து ஜெபிக்கிற காரியங்களுக்கு எல்லாம் பதில் தாங்கப்பா. இயேசுவே நீ பெரிய காரியங்களை செய்யப்படுறதற்காக நன்றி. இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம்ப்பா. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.